சென்னையின் அடையாளமான நேப்பியர் பாலம் பற்றிய வரலாறை பார்க்கலாம். ஒரிஜினல் மெட்ராஸாக இருந்த இன்றைய வடசென்னையை தெற்கு பகுதியோடு இணைக்க கூவம் நதி மேல கட்டப்பட்டதுதான் நேப்பியர் பாலம். 1869ஆம் ஆண்டு திறக்கப்பட்ட இந்த பாலம் அப்ப மெட்ராஸ் கவர்னராக இருந்த லார்ட் நேப்பியர் நினைவாக கட்டப்பட்டதுதான் நேப்பியர் பாலம். இதுக்கு இன்னொரு பேர் ட்ரிப்ளிகேன் பார் பிரிட்ஜ். ஆரம்பத்தில் இரும்பு பாலமாக கட்டப்பட்ட இந்த பாலம் சில பல முறை மாற்றங்களாக இருக்கு. ஆரம்பத்தில் அடிக்கடி மின்னல் தாக்கினதால பாலம் ஆரம்ப பகுதியில் 50 அடி உயரத்திற்கு கான்கிரீட்ல இடி தாங்கி ஒன்று எழுப்பினாங்க. இப்ப போனா கூட அதை பார்க்கலாம். இரும்பு பாலமாக இருந்த நேப்பியர் பாலம் 1943ஆம் ஆண்டு தான் அதோட அடையாளமான 6 ஆர்ச்சுகள் கொண்ட கான்கிரீட் பாலமா மாறுச்சு. சென்னை வளர வளர அதன் போக்குவரத்தும் வளர 1999ஆம் ஆண்டு அப்போது மேயராக இருந்த மு.க.ஸ்டாலின் அவர்களால நேப்பியர் பாலம் அருகிலேயே அச்சு அசலா இன்னொரு பாலம் கட்டி இருவழி போக்குவரத்தா மாற்றப்பட்டுச்சு. மெட்ராஸ் சென்னையா மாறினாலும் நேப்பியர் எப்போவுமே நேப்பியர் தான், என்றைக்குமே அதோட அடையாளம் தான்.